மிகவும் இனிய காலை, மதியம், மாலை வணக்கங்கள் என் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும், மேலும் இந்த போதனையில் சேரும் அனைத்து மக்களுக்கும். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடத்தும் இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற அனைவருக்கும். சில நாடுகளில் இது சனிக்கிழமை அல்லது திங்கட்கிழமையாக இருக்கலாம், ஆனால் எப்படியாயினும் நாங்கள் தேவனில் ஆனந்தப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வுக்காக, வாழ்வாதாரத்துக்காக, உணவுக்காக, உடையுக்காக, வீட்டுக்காக தேவன் நமக்கு கொடுக்கும் எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்ல வேண்டும். எப்போதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவர் எங்களுடன் இருப்பதற்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். இன்று முதன்முறையாக இந்த போதனையை கேட்கிற அல்லது இந்த அற்புதமான நிகழ்ச்சியை பார்ப்பவர்களே, உங்களை மனமார்ந்த வரவேற்பு செய்கிறோம். இது எங்கள் கடவுளின் தேவாலயம் இயேசு கிறிஸ்துவின் சர்வதேச ஊழியம் நடத்தும் ஒரு போதனை ஆகும். அது தேவனுடைய உதவியால் நடத்தப்படுகிறது. இங்கே இந்த இடத்தில் என்னுடன் சேர்ந்து கூடிவரும் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் நீங்கள் நன்கு அறிவீர்கள் நாம் எங்கே கூடுகிறோம் என்பதை. உங்களுக்கும் மனமார்ந்த வரவேற்பு. மேலும் இங்கே வருகை தந்துள்ள அன்பான விருந்தினர்களுக்கும், உதாரணத்திற்கு பிரான்சில் உள்ள குவாடலூப் தீவிலிருந்து வந்துள்ள சகோதரர்கள், அவர்களுக்கும் இதயபூர்வமான வரவேற்பு. வரவேற்பு. ஆண்டவரில் உங்களை அன்புடன் நேசிக்கிறோம். அன்பான சகோதரர்களே, இங்கே இருக்கிறதற்காக மனமார்ந்த நன்றி. மேலும் முதன்முறையாக வருபவர்களுக்கும் இதயபூர்வமான வரவேற்பு. எங்கள் கடவுள் எப்போதும் எங்களுக்கு உதவியும் வழிகாட்டுதலும் வழங்கட்டும். அவர் தம் கரத்தால் எப்போதும் நம்மை நடத்தட்டும். நாங்கள் இப்போது அப்போஸ்தலர் செயல்கள் என்ற புத்தகத்தை படித்து முடித்துள்ளோம். நான் இப்போது ஸ்பானிய மொழியில் பேசுகிறேன், ஆனால் பிற மொழிகளில் மொழிபெயர்ப்பைச் செய்பவர்கள் இந்த புத்தகத்தின் பெயர் ஒவ்வொரு மொழியிலும் சிறிது மாறுபடலாம் என்பதை அறிந்திருப்பார்கள். அந்த புத்தகத்தை முடித்துவிட்டோம். சிலர் என்னிடம் கேட்டார்கள், ஏன் நாங்கள் இன்னும் சுவிசேஷங்களை படிக்கவில்லை என்று. ஆகவே இன்று நாம் சுவிசேஷங்கள் படிப்பை தொடங்கப் போகிறோம். பார்ப்போம், எங்கள் தேவன் இங்கே சுவிசேஷங்களில் எதை புதிதாக நமக்கு காட்டுகிறார் என்பதை. பலர் பைபிளை படிக்கும்போது அதிகம் விரும்புவது சுவிசேஷங்கள் அல்லது சங்கீதங்கள் ஆகும். யாராவது என்னிடம் கேட்பார்கள், நான் பைபிளை படிக்கத் தொடங்க விரும்புகிறேன், எங்கிருந்து தொடங்கலாம் என்று. அப்பொழுது நான் அவர்களிடம் சொல்வேன், சுவிசேஷங்களையோ அல்லது சங்கீதங்களையோ வாசிக்கத் தொடங்குங்கள், அதன் பிறகு முழு பைபிளையும் வாசிக்கலாம் என்று. ஏனெனில் பைபிளின் ஒவ்வொரு பகுதியையும், ஆதியாகமம் முதல் வெளிப்பாடு வரை வாசிப்பது மிக முக்கியமானது. நாம் இங்கே சுவிசேஷங்களை அத்தியாயம் அத்தியாயமாக வாசித்து செல்வோம். ஒவ்வொரு அதிகாரத்திலும் பல தலைப்புகளை நாம் காணலாம், பல போதனைகள் இருக்கின்றன. ஆனால் இது மிகவும் முக்கியமானது. ஏனெனில் சிலர் மத்தேயு அதிகாரம் 1 வாசிக்கும்போது சில விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாமல் ஆச்சரியப்படுவார்கள். இது ஏன் இப்படி இருக்கிறது? இதன் அர்த்தம் என்ன என்று கேள்விகள் எழும். அதனால்தான் நாம் ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒன்றன்பின் ஒன்றாக வாசித்து அதில் உள்ள பல்வேறு தலைப்புகளைப் பற்றி பேசப் போகிறோம். இதை நமது இதயத்தில் ஆனந்தத்துடன், தேவனுக்காக தயாரான மனதுடன் செய்வோம். ஆண்டவர் சொல்லுகிறார், தம்முடைய பாதையில் நடக்க தம் இதயத்தை அர்ப்பணித்தவர்களோடு நான் இருப்பேன், அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று. எங்கள் தேவனுக்கு நன்றி. ஆண்டவருக்கு நன்றி. இப்போது நீங்கள் அமரலாம். உங்கள் இடங்களில் அமைதியாக இருக்கலாம். நாமும் சேர்ந்து பைபிளை திறந்து மத்தேயு அதிகாரம் 1 வாசிக்கத் தொடங்குவோம். இது ஒரு மிகச் சிறிய அதிகாரம், அதனால் இன்று வழக்கத்தைக் காட்டிலும் சிறிது முன்னதாக முடிந்துவிடலாம். ஆகையால் எங்களுக்கு நேரம் மிச்சமாக இருந்தால் சாட்சிகளுக்காகவும் நேரம் ஒதுக்குவோம். இப்போது மத்தேயு அதிகாரம் 1 வாசிப்போம். 1. இயேசு கிறிஸ்துவின் வம்சவழி புத்தகம். தாவீதின் குமாரனும் ஆபிரகாமின் குமாரனுமான இயேசு கிறிஸ்து. 2.
ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக் யாக்கோபை பெற்றான். யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரர்களையும் பெற்றான். நினைவில் கொள்ளுங்கள், யாக்கோபுக்கு 12 மகன்கள் இருந்தனர். 3. யூதா தாமாரால் பேரேசையும் சேராவையும் பெற்றான். பேரேசு எஸ்ரோமைப் பெற்றான். எஸ்ரோம் ஆராமைப் பெற்றான். 4. ஆராம் அமீனதாபைப் பெற்றான். அமீனதாப் நாக்சோனைப் பெற்றான். நாக்சோன் சால்மோனைப் பெற்றான். 5. சால்மோன் ராகாபால் போவாசைப் பெற்றான். இங்கே நாமும் ரூத்தின் வரலாற்றை நினைவில் கொள்கிறோம். ரூத் போவாசை மணந்தாள். அவர்களுக்கு ஓபேது என்ற மகன் பிறந்தான். 6. ஓபேது ஈசாயைப் பெற்றான். ஈசாய் ராஜா தாவீதைப் பெற்றான். இவ்வாறு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றைப் படிக்கிறோம். சிலர் இதைப் பற்றி விவாதிக்கிறார்கள். இது முழுமையானதல்ல, சில பெயர்கள் காணப்படவில்லை என்று. ஆனால் நமக்கு பொருள் ஒன்றே. பைபிளின் பல இடங்களில் தேவன் கூறுகிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்திலிருந்து வந்தவர் என்று. ஆகையால் சிலர் சொல்வதைப் போல வம்சவரிசை முழுமையாக இல்லாவிட்டாலும் தேவனுடைய வார்த்தை பரிசுத்தமானதும் நம்பத்தகுந்ததுமானதுதான். தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் தோல்வியடையாது. பரிசுத்த ஆவியானவர் இன்று நம்மோடு இருப்பவர், நம்மை நடத்துபவர், கற்பிப்பவர். அவரே நமக்கு தேவையானதை விளக்குகிறார். அதனால் நாம் நம்முடைய பாதையில் தவறவில்லை என்று நம்புகிறோம். மொழிபெயர்ப்புகளில் ஏற்பட்ட பிழைகளோ அல்லது போர்களால் இழந்த சில பழைய எழுத்துக்களோ இருந்தாலும் தேவன் முக்கியமானவற்றை நமக்கு காக்கச் செய்தார். மற்றவை எதுவாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தி புரியச் செய்து தேவையான அனைத்தையும் நமக்கு கொடுக்கிறார். ஆகையால் இதற்காக நம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 6. ஈசாய் ராஜா தாவீதைப் பெற்றான். தாவீது ஊரியாவின் மனைவியினால் சாலமோனைப் பெற்றான். பைபிளைப் படித்தவர்கள் ஊரியாவின் மனைவியின் வரலாற்றை நன்கு நினைவில் வைத்திருப்பார்கள். அவளது கணவன் போரில் இறந்தான். அதற்கு முன்பு அவள் குளித்துக் கொண்டிருந்தபோது ராஜா தாவீது அவளைப் பார்த்து அவளிடம் ஈர்க்கப்பட்டார். பின்னர் யார் என்று கேட்டபோது அவள் திருமணமான பெண் என்று சொன்னார்கள். ஆனால் மோசேயின் சட்டப்படி திருமணமான பெண்ணை மதிக்க வேண்டும், பரஸ்பர துரோகத்தை செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டது. இருப்பினும் தாவீது அந்த பெண்ணின் கணவன் ஊரியாவை போருக்கு அனுப்பினார். அவனை முன்னணியில் நிறுத்தச் சொன்னார். அங்கே ஊரியா போரில் உயிரிழந்தான். பின்னர் அவள் விதவையாகியதும் ராஜா தாவீது அவளை மணந்தார். அவர்களுக்கு சாலமோன் பிறந்தான். அந்த காலத்தில் இஸ்ரவேல் மக்களிடையே இதற்காக பெரிய சர்ச்சை எழுந்தது. யூதா மக்களிடமும் தாவீதுக்கு எதிராக விமர்சனங்கள் இருந்தன. இன்று கூட சிலர் அதை விமர்சிக்கிறார்கள். ஆனால் இது அனைத்தும் தேவனுடைய சித்தம். தேவன் இதை அப்படியே நடைபெறச் செய்தார். ஏனெனில் தேவன் தம்முடைய சித்தத்தின்படியே செய்கிறார், தமது எண்ணத்தின்படி அல்ல. ஆகையால் தேவன் செய்வதை நாம் மதிக்க வேண்டும், வாதிடாமல் மௌனமாக இருந்து ஆண்டவரின் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். தேவன் எப்போதும் தம்முடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறார். ஆண்டுகள் கடந்து சென்றாலும் சரியான நேரத்தில் தேவன் தமது அதிசயமான வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறார். அதனால் நாம் தேவனை ஒருபோதும் சந்தேகப்பட வேண்டாம். அவரின் சித்தத்தை எப்போதும் மதிக்க வேண்டும், ஏனெனில் நாம் அவருடைய பணியாளர்கள். அடுத்த வசனம் 7. சோகஸ்மெலி. சாலமோன் ரெஹபெயாமைப் பெற்றான். ரெஹபெயாம் அபியாவைப் பெற்றான். அபியா ஆசாவைப் பெற்றான். 8. ஆசா யோசாபாத்தைப் பெற்றான். யோசாபாது யோராமைப் பெற்றான். யோராம் உசியாவைப் பெற்றான். இவர்கள் அனைவரும் இஸ்ரவேல் மற்றும் யூதாவின் ராஜாக்கள். 9. உசியா யோத்தாமைப் பெற்றான். யோத்தாம் ஆகாஸைப் பெற்றான். ஆகாஜ் எசேக்கியாவைப் பெற்றான். இவர்கள் அனைவரும் ராஜாக்கள். எசேக்கியா மனாச்சியைப் பெற்றான். மனாச்சி ஆமோனைப் பெற்றான். ஆமோன் யோசியாவைப் பெற்றான். இவர்கள் அனைவரும் இஸ்ரவேல் மற்றும் யூதா ராஜாக்கள்.
இவர்களில் சிலர் தேவனுக்கு புறம்பாக துஷ்டமான காரியங்களை செய்தார்கள், ஆனால் சிலர் மட்டும் ஆண்டவரின் முன் நேர்மையாக நடந்தார்கள். மிகச் சிலர்தான். 1. யோசியா எகோனியாவையும் அவன் சகோதரர்களையும் பெற்றான். அது பாபிலோனுக்கு அடிமைப்படுத்தப்பட்ட காலத்தில் நிகழ்ந்தது. யூத், அதாவது பாபிலோனின் ராஜா யூதாவையும் எருசலேமையும் எதிர்த்து வந்து அதை அழித்து சுமார் 4800 பேரை அடிமையாக எடுத்துச் சென்றான். அவர்களுள் ராஜகுமாரர்களும் அரசரின் குடும்பத்தினரும் இருந்தனர். அவர்கள் அனைவரும் பாபிலோனுக்கு சிறையிடப்பட்டார்கள். அதுவே சிறைவேலைக்காலம் என்று அழைக்கப்பட்டது. 2. பாபிலோனுக்கு அடிமைப்படுத்தப்பட்ட பிறகு எகோனியா செலத்தியேலை பெற்றான். செலத்தியேல் செருபாபேலை பெற்றான். இவர்களை தேவன் எருசலேமுக்கு திரும்ப அனுப்பினார். அவர்கள் நகரை மீண்டும் கட்டினர், சுவர்களை எழுப்பினர், தேவனுடைய ஆலயத்தையும் மீண்டும் அமைத்தனர். 3. செருபாபேல் அபியூதை பெற்றான். அபியூத் எலியாகீமை பெற்றான். எலியாகீம் ஆசோரைப் பெற்றான். 4. ஆசோர் சாதோக்கை பெற்றான். சாதோக் அகீமை பெற்றான். அகீம் எலியூதை பெற்றான். இவர்களுடன் பைபிள் வரலாறு இங்கே முடிவடைகிறது. இவர்களுக்கு அப்பால் பைபிள் அவர்களின் வாழ்க்கை சம்பவங்களை விவரிக்கவில்லை. பைபிள் ஆய்வாளர்கள் இந்த காலத்தை இருள் சுரங்க காலம் என்று அழைக்கிறார்கள். ஏனெனில் செலத்தியேல் மற்றும் செருபாபேலிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரை சுமார் 430 ஆண்டுகள் கடந்து சென்றன. அந்த காலத்தில் தேவன் தம்முடைய ஜனத்தை விட்டுவிட்டு அவர்களை வெளிநாட்டு ஆட்சியாளர்களின் கையில் ஒப்படைத்தார். அக்காலத்தில் மேதியரும் பார்சியரும் ஆட்சி செய்தார்கள். அதன் பின்னர் கிரேக்கர்களும் பின்னர் ரோம பேரரசும் உலகை ஆண்டது. அந்த நாடுகளில் இஸ்ரவேல் மற்றும் யூதா மக்கள் ஒரு வகையில் அடிமைகளாக வாழ்ந்தனர். அதனால்தான் செருபாபேலுக்குப் பிறகு இந்த பெயர்களைப் பற்றிய வரலாறு பைபிளில் காணப்படுவதில்லை. சில இடங்களில் எலியாகீம் என்ற பெயர் மட்டும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1. எலியூத் எலெயாசரைப் பெற்றான். எலெயாசர் மத்தானைப் பெற்றான். மத்தான் யாக்கோபைப் பெற்றான். 1. யாக்கோப் யோசேப்பைப் பெற்றான். ஆனால் இது 12 மகன்களைப் பெற்ற யாக்கோப் அல்ல, வேறு யாக்கோப். யோசேப்பு மரியாளின் கணவன். மரியாளிலிருந்தே கிறிஸ்து என்று அழைக்கப்படும் இயேசு பிறந்தார். இந்த எல்லாம் பாபிலோனுக்கு அடிமையாக போனது முடிந்த பின் 430 ஆண்டுகளுக்குப் பிறகு நடந்தது. 1. ஆகையால் ஆபிரகாமிலிருந்து தாவீது வரை தலைமுறைகள் 14. தாவீதிலிருந்து பாபிலோனுக்கு அடிமைப்படுத்தப்பட்ட காலம் வரையும் 14 தலைமுறைகள். பாபிலோனிலிருந்து கிறிஸ்துவ வரையும் 14 தலைமுறைகள். இதுவே வரலாற்றின் சுருக்கம். இவ்வாறு எங்கள் தேவன் தம்முடைய அதிசய வாக்குறுதிகளை நினைவில் வைத்திருந்தார். அவர் ஆபிரகாமுக்குச் சொல்லியிருந்தார். மோசேயுக்கும் வாக்குறுதியளித்திருந்தார். ஒரு தீர்க்கதரிசியையும் ஒரு பிரதான ஆசாரியரையும் ஒரு மீட்சியின் முன்னோடியையும் ஒரு பூரணமான இராஜாவையும் ஒரு இரட்சகரையும் அனுப்புவேன் என்று. ஆண்டவர் அவற்றை எல்லாம் பல நூற்றாண்டுகள் கழித்து நிறைவேற்றினார். அந்த வாக்குறுதிகளை கேட்டிருந்தவர்களில் எவரும் உயிரோடு இல்லை, அவர்கள் எல்லாம் இறந்துவிட்டனர். ஆனால் தேவனுடைய வாக்குறுதி என்றென்றும் நிலைத்தது. இன்று போலவே ஆண்டவர் நமக்குச் செய்துள்ள வாக்குறுதிகளும் சில இன்னும் நிறைவேறாமல் இருக்கலாம், ஆனால் அவை நிலைத்திருக்கின்றன. ஆண்டவர் மேகங்களில் திரும்பி வரும் வரை அவை நிறைவேறும். எங்கள் தேவனுக்கு நன்றி. இதற்கெல்லாம் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனுடைய ஆசீர்வாதமும் சமாதானமும் இதை மனதார ஏற்றுக்கொண்டு இதயத்தால் வாசித்து இதயத்தால் போதனையை கேட்கும் ஒவ்வொருவரின் மேல் இருப்பதாகட்டும். இங்கே நாம் தேவனுடைய மகத்துவத்தை காண்கிறோம். பல நூற்றாண்டுகள் கடந்தும் தேவன் ஆபிரகாமுக்கு அளித்த வாக்குறுதிகளை ஒருபோதும் மறக்கவில்லை. பின்னர் அவர் ஈசாக்கிற்கும் யாக்கோப்பிற்கும் மோசேயிற்கும் அந்த வாக்குறுதிகளைத் தந்தார். இது நிச்சயமாக அதிசயமானது. நாம் உயிருள்ள தேவனை நம்புகிறோம். நாம் ஆவியிலும் சத்தியத்திலும் இருப்பவராகிய தேவனை நம்புகிறோம். தேவன் உயிரோடிருக்கிறார். அவர் இன்று பேசுகிறார். 430 ஆண்டுகளுக்கு முன்பும் 800 ஆண்டுகளுக்கும் மேலாகவும்
1000 ஆண்டுகளுக்கும் மேலாகவும் அவர் பேசியது போலவே இன்று கூட அவர் பேசுகிறார். ஆண்டவருக்கு நன்றி. தேவன் உயிரோடு இருக்கிறார். அவர் இருக்கிறார். அவர் தொடர்ந்து செய்கிறார். ஏனெனில் அவர் நேற்று இருந்தவர், இன்றும் அதேவர் என்றும் மாறாதவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதற்காக நம் தேவனுக்கு நன்றி. இந்த உண்மையான தேவனை நம்பி இந்த வழியில் நடக்கத் தொடங்கியதற்காக நம்மை ஏமாற்றப்பட்டதாக உணரவில்லை, மாறாக மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி. இப்போது நாம் நமது வாசிப்பைத் தொடர்வோம். 1:8 இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இப்படியாக இருந்தது. மரியாள் அவளது நிச்சயதார்த்தமான கணவனான யோசேப்புடன் நிச்சயிக்கப்பட்டிருந்தபோது, அவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கு முன்பே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் அடைந்திருந்தாள். அந்த காலத்தின் பழக்கவழக்கங்களின்படி, அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரவேல் அல்லது யூதா மக்களிடையே திருமணம் நடந்தால் அந்த தம்பதியர் உடனே ஒன்றாக வாழ மாட்டார்கள். திருமணத்திற்குப் பிறகு 1 ஆண்டுக்கு மட்டுமே அவர்கள் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்வார்கள். அதனால் இங்கே யோசேப்புக்கும் மரியாளுக்கும் அதே நிகழ்ந்தது. அவர்கள் இன்னும் ஒன்றாக சேராத காலத்தில் மரியாள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் அடைந்திருந்தாள். அவள் கர்ப்பிணியாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது அவள் ஒரு குழந்தையை எதிர்பார்த்தாள். 1:9 அவளுடைய கணவனான யோசேப்பு நீதிமானாக இருந்ததால் அவளை அவமதிக்க விரும்பாமல் அவளை மறைவாக விட்டுவிட நினைத்தான். அந்த காலத்தில் மோசேயின் சட்டப்படி ஒரு கன்னிகை திருமணத்திற்கு முன்பு ஒருவருடன் உறவு கொண்டால் அவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்பது தண்டனையாக இருந்தது. அதனால் யோசேப்பு மரியாள் கர்ப்பிணி என்பதை வெளிப்படுத்தினால் அவள் கல்லெறியப்பட்டு கொல்லப்படுவாள் என்று அறிந்தான். ஆனால் அவளை அவன் நேசித்தான். அதுவே ஆண்டவரின் அற்புதமான திட்டம். அவளை நேசித்ததால் அவளை காப்பாற்றும் நோக்கத்தில் அமைதியாக விலகிச் செல்வதை தீர்மானித்தான். 2 அவன் இதை குறித்து யோசித்துக் கொண்டிருந்தபோது, இதோ ஆண்டவருடைய தூதன் கனவில் அவனுக்கு தோன்றினான். அந்த பகுதி மிகவும் அழகானது. ஏனெனில் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம், தேவன் கனவுகளின் மூலம் பேசுகிறார். பலர் அதை நம்ப மாட்டார்கள். அது உண்மையல்ல, அதற்கு அர்த்தமில்லை என்று சொல்வார்கள். ஆனால் தேவன் ஒருவரிடம் கனவின் மூலம் பேச விரும்பினால் அவர் அப்படியே பேசுவார். இங்கே ஆண்டவர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, தாவீதின் குமாரனே யோசேப்பே, மரியாளை உன் மனைவியாக பெறுவதற்கு அஞ்சாதே, அவளில் பிறந்தது பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்று கூறினார். அது யோசேப்பின் இதயத்திற்கு எவ்வளவு பெரிய ஆறுதலாகவும் ஆனந்தமாகவும் அமைந்திருக்கும். 2 மரியாள் ஒரு குமாரனைப் பெறுவாள், அவனுக்கு இயேசு என்று பெயர் சூடு. ஏனெனில் அவன் தன் ஜனங்களை அவர்களின் பாவங்களிலிருந்து இரட்சிப்பான். இது சங்கீதம் இலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்கே ஆண்டவர் தம்முடைய இரட்சகரையும் மீட்பரையும் அனுப்பி மக்களின் பாவங்களை மன்னித்து அவர்களை இரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டுள்ளது. நீங்கள் பின்னர் அந்த சங்கீதத்தை படிக்கலாம். இங்கே யோசேப்பின் இதயம் மகிழ்ச்சியடைந்தது. ஏனெனில் ஆண்டவர் அவருக்கு தம்முடைய வாக்குறுதியையும் வெளிப்பாட்டையும் அளித்தார். அவர் அறியாமல் இருந்தது என்னவெனில், மரியாளின் கருவில் உருவாகி வந்த அந்த குழந்தை தேவன் தாமே மனிதராகியவர் என்பதே. தேவன் தம்முடைய சக்தியால் தாமே மாம்சமாகி ஒருவனாக மனிதராக உருவாகிக் கொண்டிருந்தார். இது தேவனுடைய அதிசயமான கிரியையாகும். இந்த பெரிய அற்புதத்தைச் செய்ய முடியாதவர் என்று நாம் சொல்ல முடியாது. ஏனெனில் தேவன் மிகப் பெரியவர். அவர் பிரபஞ்சத்திற்கும் மேலானவர். அவர் அனைத்து நட்சத்திர கூட்டங்களையும் கிரகங்களையும் விட பெரிதானவர். தேவன் மிகப்பெரியவர். ஆனால் அந்த மகத்தான தேவனின் சக்தியில் இருந்து ஒரு சிறிய பகுதி மாம்சமாகி ஒரு பெண்ணின் கருவில் வாசம் செய்ய வந்தது. அந்த சிறிய தெய்வீக அணி மாம்சமாகி மனிதராகி யூதா மக்களுடன் நடந்து அவர்களிடையே வாழ்ந்தது. ஏனெனில் தேவன் எருசலேமை யூதா ராஜ்யத்தின் தலைநகராகிய அந்த நகரை
தாம் வாசஸ்தலமாக தேர்ந்தெடுத்திருந்தார். ஆண்டவர் தம் ஆலயத்தை அங்கே அமைத்து மக்கள் தம்மை வணங்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் மக்கள் அவனை மதிக்கவில்லை, அவனது கட்டளைகளை பின்பற்றவில்லை. அதனால் ஆண்டவர் சொன்னார், இந்த கற்களால் ஆன ஆலயம் தேவையில்லை, நான் இதை ஆன்மீக ஆலயமாக மாற்றுவேன். அதேபோல எருசலேம் நகரத்தையும் ஆன்மீக எருசலேம், வானத்திலிருக்கும் எருசலேம் ஆகஸ்டு மாற்றுவேன் என்று ஆண்டவர் கூறினார். ஏனெனில் இயேசு வருவார், அந்த ஆன்மீக ஆலயத்தையும் அந்த பரிசுத்த ஜனத்தையும் உருவாக்குவார், அவர்களை பரிசுத்தப்படுத்தி பூரணப்படுத்துவார். தேவன் விரும்பிய அந்த பரிசுத்த மக்களை இயேசு உருவாக்குவார். இது ஆண்டவரின் தீர்மானம். அவர் தமக்காக ஒரு விசேஷமான ஜனத்தை உருவாக்குவார். அவர்கள் அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தி என்றென்றும் அவரை வணங்குவார்கள். இவ்வாறு தேவன் தம் சக்தியால் மனிதராக ஆனார். தேவனின் ஒரு சிறிய பகுதி, ஒரு சிறிய துகள், அந்த பெண்ணின் கருவில் நுழைந்து இயேசு எனப்படும் ஒருவராக உருவானது. நாம் இதைப் பற்றி ஒருபோதும் சந்தேகப்பட வேண்டாம், ஏனெனில் தேவன் அனைத்திற்கும் மேலானவர். அவர் பிரபஞ்சத்தையே படைத்தவர் என்றால் இதைப்போல ஒரு அதிசயத்தைச் செய்ய முடியாது என்று நாம் எப்படி நினைக்க முடியும்? அதனால் ஆண்டவர் யோசேப்பிடம் பேசியபோது, மரியாள் ஒரு குமாரனைப் பெறுவாள், அவனுக்கு இயேசு என்று பெயர் சூடு, ஏனெனில் அவன் தன் ஜனங்களைப் பாவங்களிலிருந்து இரட்சிப்பான் என்று சொன்னார். ஆனால் இங்கே அவன் தன் ஜனங்களை இரட்சிப்பான் என்றபோது அது இஸ்ரவேல் அல்லது யூதா மக்களை மட்டும் குறிக்கவில்லை. ஏனெனில் தேவன் ஏற்கனவே தீர்க்கதரிசிகளின் வாயிலாக அற்புதமான வாக்குறுதிகளை அளித்திருந்தார். அவருடைய இரட்சிப்பும் இரக்கமும் அயோத்தியருக்கும், அதாவது யூதரல்லாத மக்களுக்கும் விரிவடையும் என்று. அயோத்தியர் என்பது இஸ்ரவேல் மக்களுக்கு அயலாக இருந்த அல்லது தூரத்தில் இருந்த மற்ற எல்லா ஜாதிகளும் ஆகும். தேவன் ஏற்கனவே அவர்களையும் தம் இரட்சிப்பில் பங்கேற்கச் செய்வதற்காக தேர்ந்தெடுத்திருந்தார். அதனால் ஆண்டவர் தம்முடைய வெளிப்பாட்டைத் தொடங்கியபோது தம் செயலை ஆரம்பித்தார். முதலில் அவர் யூதா மக்களிடமிருந்து ஆரம்பித்தார். ஏனெனில் ஆண்டவர் கூறினார், நான் அனுப்பப்பட்டுள்ளேன் இஸ்ரவேலின் இழந்த ஆடுகளிடமே என்று. ஒரு பெண் அவரிடம் வந்து இரக்கத்தை கேட்டபோது அவர் அவளிடம் சொன்னார், நான் இஸ்ரவேலின் ஆடுகளுக்காகவே அனுப்பப்பட்டேன். ஆனால் அந்த பெண் பதிலளித்தாள், ஆமாம் ஆண்டவரே, ஆனால் நாய்களும் தங்கள் எஜமானின் மேசையிலிருந்து விழும் துண்டுகளை தின்று கொள்ளவில்லைவா? நானும் அப்படியே உமது இரக்கத்தை அனுபவிக்க விரும்புகிறேன். நான் இஸ்ரவேலியர் அல்ல, நான் அயல் நாட்டு பெண். அந்த பெண்ணின் பதில் ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்தியது. அவர் சொன்னார், இந்த பெண்ணின் விசுவாசம் எவ்வளவு பெரியது என்று. பின்னர் அவளுக்கு இரக்கம் காட்டினார். இவ்வாறு நாம் ஆண்டவரின் இதயத்தையும் அவருடைய இரக்கத்தையும் காண்கிறோம். தேவன் தம்மை ஒரு பெண்ணின் கருவில் உருவாக்கிக் கொண்டு தம் அற்புதமான கிரியையை நிறைவேற்றவும் தம்முடைய ஜனத்தை உருவாக்கவும் விரும்பினார். அதனால் இன்று நாமும் மகிழ்ச்சியுடனும் பெருமையுடனும் இருக்கிறோம். கோடிக்கணக்கான மக்களுக்குள் தேவன் நம்மை தேர்ந்தெடுத்தார். இன்று நாம் அவரின் முன்னிலையில் இருக்கிறோம். சகல வல்ல தேவனுக்கு நன்றி. இப்போது வாசிப்பைத் தொடர்வோம். 2 இந்த எல்லாம் நிகழ்ந்தது ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலம் சொல்லியதை நிறைவேற்றுவதற்காகவே. 2 இதோ ஒரு கன்னிகை கர்ப்பம் அடைந்து ஒரு குமாரனைப் பெறுவாள், அவனுக்கு எம்மானுவேல் என்று பெயர் சூட்டுவார்கள். எம்மானுவேல் என்பது கிரேக்கத்தில் எழுதப்பட்ட சொல். அதற்கான அர்த்தம் தேவன் நம்மோடு இருக்கிறார். இதுவே தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள்படும் பெயர். பரிசுத்த ஆவியானவர் எசாயாவின் வாயிலாக பேசியபோது, இந்த கன்னிகை ஒரு குமாரனைப் பெறுவாள், அவனுக்கு எம்மானுவேல் என்று பெயர் சூட்டப்படும் என்று சொன்னார். அந்த பெயர் ஒரு சின்னம். அதன் பொருள் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதே. அதாவது தேவனே தம்மை மாம்சமாக ஆக்கி மனிதராகி மனிதர்களிடையே தம்மை வெளிப்படுத்துவார் என்பதைக் காட்டியது. ஆகையால் நமக்கு தயக்கமே இல்லை.
ஏனெனில் பழைய தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசித்த அனைத்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் நிறைவேற்றப்பட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் போதனையில் அடிக்கடி கூறினார், இது இன்று உங்கள் கண்முன்னே நிறைவேறுகிறது, இது தீர்க்கதரிசியின் மூலம் சொல்லப்பட்டது என்று. நாம் இன்று ஆண்டவருடன் வாழ்ந்து அனுபவித்து வரும் இந்த அனுபவத்தின் மூலம் கடந்த 60 ஆண்டுகளாக தேவனுடைய வாக்குறுதிகள் நிறைவேறுவதை நேரடியாக கண்டு வருகிறோம். நாங்கள் நினைவில் கொள்கிறோம், இதை ஆண்டவர் எனக்குச் சொல்லியிருந்தார், இதை வாக்குறுதி தந்திருந்தார், அது நிறைவேறியது. ஆண்டவருக்கு மகிமை. இப்போது சிறிது நேரம் எசாயா அதிகாரம் 7 வாசிப்போம். இது தீர்க்கதரிசி எசாயாவின் தீர்க்கதரிசனம். நினைவில் கொள்ளுங்கள், மரியாள் ஒரு குமாரனைப் பெறுவாள் என்று தேவன் யோசேப்பிடம் சொன்னதற்கு பல நூற்றாண்டுகள் முன்னரே இதை எசாயாவுக்கு வெளிப்படுத்தியிருந்தார். எசாயா அதிகாரம் 7 முழு அதிகாரமும் ஆண்டவரின் வாக்குறுதியைப் பற்றி பேசுகிறது. ஆனால் சில வசனங்களை மட்டும் வாசிப்போம். 1. அந்த நாட்களில் தேவன் எசாயா தீர்க்கதரிசியின் மூலம் யூதா ராஜாவாகிய ஆகாசிடம் ஒரு செய்தியை அனுப்பினார். அந்த நேரத்தில் சிரியா ராஜாவும் மற்ற வெளிநாட்டு அரசர்களும் யூதாவைத் தாக்க திட்டமிட்டிருந்தனர். இதனால் மக்கள் மிகவும் பயந்தனர். அவர்கள் ஆண்டவரிடம் ஆலோசனைக்குச் சென்றனர். ஆண்டவர் அவர்களிடம் சொன்னார், நீங்கள் ஏன் அஞ்சுகிறீர்கள்? கவலைப்படாதீர்கள், நான் யூதாவை ஆசீர்வதிக்க வாக்குறுதி தந்திருக்கிறேன். நான் யூதாவை காக்கவும் பாதுகாக்கவும் வாக்குறுதி தந்திருக்கிறேன். தேவன் இங்கு எதிர்காலத்திற்கான ஒரு வாக்குறுதியைப் பற்றி பேசினார், அதாவது அந்த ஆன்மீக யூதா பற்றிய வாக்குறுதி. ஆண்டவர் கூறினார், நீங்கள் பயப்படாதீர்கள், எதிர்காலத்தில் சில விசேஷமான நிகழ்வுகள் நடக்கும் என்று. அதற்குப் பிறகு தீர்க்கதரிசி எசாயா ராஜா ஆகாசிடம் கூறினார், தேவனிடமிருந்து உனக்காக ஒரு அடையாளத்தை வேண்டிக் கேள். 1 உனக்காக உன் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் ஒரு அடையாளத்தைக் கேள். நான் தீர்க்கதரிசித்தது உண்மையா பொய்யா என்று நீ அறிய வேண்டும் எனில் ஆண்டவரிடம் ஒரு அடையாளத்தை வேண்டிக் கேள். அது ஆழத்திலிருந்தும் இருக்கலாம், உயரத்திலிருந்தும் இருக்கலாம் என்று எசாயா கூறினார். 1-2 ஆனால் ராஜா ஆகாஸ் பதிலளித்தான், நான் ஒரு அடையாளத்தை கேட்க மாட்டேன், நான் ஆண்டவரைச் சோதிக்க மாட்டேன். அவன் ஆண்டவரின் தீர்க்கதரிசனத்தைக் கேட்டபோது பயந்துவிட்டான். நான் அடையாளம் கேட்க மாட்டேன், நான் ஆண்டவரைச் சோதிக்க மாட்டேன் என்று சொன்னான். 1-3 அதற்கு எசாயா கூறினான், இப்போது கேளுங்கள், தாவீதின் வீடு. தாவீதின் வீடு என்பதாவது யூதா, எருசலேம். அங்கே ராஜா தாவீது ஒரு அரண்மனையையும் நகரத்தின் உள்ளே ஒரு சிறிய நகரத்தையும், தாவீதின் நகரம் அல்லது தாவீதின் அரண்மனை என்று அழைக்கப்படும் இடத்தையும் கட்டியிருந்தான். எசாயா சொன்னான், மனிதர்களைச் சோதிப்பது உங்களுக்குப் போதாதா? இப்போது என் தேவனையும் சோதிக்கிறீர்களா? 1-4 ஆகையால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளம் தருவார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பம் அடைந்து ஒரு குமாரனைப் பெறுவாள், அவனுக்கு எம்மானுவேல் என்று பெயர் சூட்டுவார்கள். அந்த நேரத்தில் மக்கள் இந்த தீர்க்கதரிசனத்தைக் கேட்டதும் மிகுந்த உற்சாகமடைந்தனர். அவர்கள் நினைத்தார்கள், இனி ஒரே ஆண்டுக்குள் அந்த அற்புதமான குழந்தை பிறக்கப் போகிறான். அந்தக் கன்னிகை ஒரு குமாரனைப் பெறுவாள், அவன் எம்மானுவேல் என அழைக்கப்படுவான், அவன் ஆட்சி புரிந்து ஒரு பூரணமான ராஜாவாக இருப்பான். ஏனெனில் தீர்க்கதரிசனங்களில் அந்த பூரணமான ராஜாவின் ஆட்சிக்காலம் முழுவதும் அமைதியும் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதங்களும் நிறைந்ததாக இருக்கும் என்று சொல்லப்பட்டது. அவர்கள் இதை எல்லாம் நேரடி பொருள்பூர்வமானதாகவே புரிந்து கொண்டனர். ஆனால் அதற்குள் ஒரு ஆழ்ந்த ஆன்மீக அர்த்தம் இருப்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அப்படியிருந்தும் எசாயா இதை தீர்க்கதரிசித்தபோது மக்கள் மகிழ்ந்தனர். அவர்கள் இதை உடனே நிகழப்போகும் வாக்குறுதி என நம்பினர். அவர்கள் இதைக் கேட்டதும் தங்கள் இதயம் மகிழ்ந்தது. அவர்கள் சொன்னார்கள், சரி,
அடுத்த ஆண்டுக்குள் அந்த கன்னிகை ஒரு குமாரனைப் பெறுவாள். அவன் எங்கள் மீது ஆட்சி செய்து எங்களுக்கு அமைதியும் இரட்சிப்பும் அளிப்பான். இதுவே அவர்கள் நம்பியதே. இங்கே நம்மால் தேவனுடைய வாக்குறுதியைக் காண முடிகிறது. எசாயா கூறிய இந்த வாக்குறுதியை நினைத்துப் பார்த்தால், அந்த நாளிலிருந்து யோசேப்பிடம் தேவன் பேசிய நாள் வரை எத்தனை நூற்றாண்டுகள், எத்தனை தலைமுறைகள் கடந்தன. ஆனால் தேவன் தமது வாக்குறுதியை மறக்கவில்லை. இப்போது யோசேப்பிடம் தேவன் பேசுகிறார். மரியாள் என்ற ஒரு கன்னிகையைப் பற்றி பேசுகிறார். அந்த மரியாள் ஒரு சாதாரண பெண்ணாக இருந்தாள். அக்காலத்தில் பல கன்னிகைகளில் ஒருத்தி. ஆனால் தேவன் அவளைத் தேர்ந்தெடுத்தார். அதுவே எசாயா தீர்க்கதரிசித்த வாக்குறுதி நிறைவேறிய தருணம். அவன் தமது ஜனங்களைப் பாவங்களிலிருந்து இரட்சிப்பான். இப்போது நாம் எசாயா அதிகாரம் 9 வாசிப்போம். எசாயாவின் 9ஆம் அதிகாரம், வசனம் 1 முதல் 7 வரை. இந்த அதிகாரம் மற்றொரு தீர்க்கதரிசனத்தை பற்றி பேசுகிறது. எசாயாவும் மற்ற தீர்க்கதரிசிகளும் இந்த அற்புதமான வாக்குறுதியை, அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி தீர்க்கதரிசித்தனர். 1. இப்போது துன்பத்தில் இருப்பவருக்கு எப்போதும் இருள் இருக்காது. யூதா அக்காலத்தில் மிகுந்த துன்பத்திலும் அச்சத்திலும் இருந்தது. ஏனெனில் பாபிலோனியர் வரவிருந்தனர். அவர்கள் அழிவின் விளிம்பில் இருந்தனர். ஆண்டவர் கூறினார், இனி அந்த இருள் நிலைக்காது. அவர் குறிப்பிடுகிறார், சபலோன் தேசத்திற்கும் நெப்தாலி தேசத்திற்கும் முன்பு வந்த துன்பத்தைப் போல் இனி துன்பம் இருக்காது. கடலோரத்தின் வழி, யோர்தானின் அப்புறப் பக்கம், அயோத்தியரின் கலிலேயாவுக்கு மகிமை வரும். 2. இருளில் நடந்த மக்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண நிழலின் தேசத்தில் வாசித்தவர்களுக்கு வெளிச்சம் பிரகாசித்தது. இது தேவன் எதிர்காலத்திற்காக பல நூற்றாண்டுகளுக்கு முன் எசாயாவின் வாயிலாக அளித்த வாக்குறுதியே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையைச் சுட்டிக்காட்டியது. 3. நீர் ஜனத்தை பெருகச் செய்தீர், அவர்களுடைய மகிழ்ச்சியையும் அதிகப்படுத்தினீர். அவர்கள் உம்முன் அறுவடை கால மகிழ்ச்சி போலவும் கொள்ளையைப் பகிர்ந்து கொள்ளும் மகிழ்ச்சி போலவும் மகிழ்வார்கள். 4. ஏனெனில் நீர் அவர்களின் கனமான நுகத்தை முறித்தீர், அவர்களின் தோளின் அடியை முறித்தீர், அவர்களைச் சுரண்டியவனின் கம்பியையும் முறித்தீர், மித்யானின் நாளைப் போல். 5. போரின் குழப்பத்தில் போர்வீரன் அணிந்திருந்த ஒவ்வொரு செருப்பும் இரத்தத்தில் மாசடைந்த ஒவ்வொரு ஆடையும் எரிக்கப்பட்டு தீக்கிரையாகும். இவை அனைத்தும் எதிர்காலத்தில் வரப்போகும் மசியாவை பற்றிய வாக்குறுதிகள். தேவன் தம் ஜனங்களுக்கு அளித்த மகத்தான நம்பிக்கையின் வார்த்தைகள். 6. ஏனெனில் நமக்கு பிள்ளை பிறந்திருக்கிறான், நமக்கு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறான். ஆட்சியாள்தனம் அவன் தோள்மேல் இருக்கும். அவன் பெயர் அதிசயமானவன், ஆலோசகர், வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லப்படும். இங்கே வல்லமையுள்ள தேவன் என்று சொல்கிறார். அதாவது அந்த பிள்ளை தானே தேவன் என்று தீர்க்கதரிசனம் உறுதிப்படுத்துகிறது. எப்போதும் போல பல மதப்பிரிவுகள் இன்று வரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்துவத்தை மறுக்கின்றன. அவர்கள் கூறுகிறார்கள், அவர் ஒரு சாதாரண மனிதன், ஒரு தீர்க்கதரிசி மட்டும். ஆனால் இல்லை, அவர் தேவனே. இதை எசாயா தீர்க்கதரிசனம் தெளிவாகச் சொல்கிறது. வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் இளவரசன். இந்த அற்புதமான பட்டங்களையெல்லாம் எசாயாவுக்கு பரிசுத்த ஆவியானவர் தந்தார். பிறக்கப்போகும் அந்த குழந்தையை பற்றி பேசும்போது, அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசும்போது, 7. அவன் ஆட்சியின் பெருமையும் சமாதானமும் அளவில்லாதவையாக இருக்கும். தாவீதின் சிங்காசனத்தின் மேல், அவன் ராஜ்யத்தின் மேல் நீதியுடனும் நியாயத்துடனும் அதை நிலைநிறுத்துவான், அதை உறுதிப்படுத்துவான் இப்பொழுதும் என்றென்றைக்கும். இதைச் செய்யும் ஒருவர், சேனைகளின் ஆண்டவரின் தீர்க்கமான ஆசையு. இந்த தீர்க்கதரிசனத்தை அவர்கள் கேட்டபோது மகிழ்ச்சியடைந்தனர், ஆச்சரியப்பட்டனர், உற்சாகமடைந்தனர். அவர்கள் எதிர்பார்த்தார்கள், இனி விரைவில் இந்த பூரணமான ராஜா வருவார், அவர் யூதாவை ஆட்சி செய்வார், எங்களுக்கு அமைதியும் நீதியும் கொண்டு வருவார்கள். அவர்கள் நினைத்தார்கள், இவர் மனிதர்களில் பிறக்கும் ஒரு பூரண ராஜா,
எங்களை வலிமையுடன் ஆட்சி செய்து இனி நாங்கள் வெளிநாட்டு ஜனங்களால் அடக்கப்பட மாட்டோம். அந்த உற்சாகத்தில் அவர்கள் இந்த வாக்குறுதியை முற்றிலும் பொருள்பூர்வமாகவே புரிந்து கொண்டார்கள். ஆன்மீக அர்த்தம் இருப்பதை அறியவில்லை. அவர்கள் தேடத் தொடங்கினார்கள். இந்த ராஜா எந்த குடும்பத்திலிருந்து வருவார்? தேவன் சொல்லியிருந்தார், அவர் தாவீதின் வம்சத்திலிருந்து வருவார். அதனால் மக்கள் தாவீதின் வம்சத்தை கவனமாக பார்த்தனர். இந்த மகத்தான ராஜா எந்த தலைமுறையில் பிறப்பார் என்று. பல்லாண்டுகள் கடந்தன. பல தலைமுறைகள் மாறின. இறுதியில் தாவீதின் வம்சத்தின் கடைசியில் தேவன் தனது வாக்குறுதியை நிறைவேற்றினார். அது எல்லோருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. யாரும் நம்பவில்லை. அதனால் துன்பமும் துரோகமும் தொடங்கின. அதைப் பற்றி நாம் பின்னர் மேலும் பார்க்கலாம். இப்போது மீண்டும் மத்தேயு அதிகாரம் இல் திரும்பி வாசிப்போம். அங்கே தேவன் யோசேப்பிற்கு வெளிப்படுத்திய அந்த வெளிப்பாட்டை விவரிக்கிறார். 2:2 இவை எல்லாம் நடந்ததற்குக் காரணம் தீர்க்கதரிசி எசாயாவின் வாயிலாக கூறப்பட்ட வசனம் நிறைவேறுவதற்காகத்தான். அந்த தீர்க்கதரிசனத்தில் ஒரு கன்னிகை கர்ப்பம் அடைந்து ஒரு குமாரனைப் பெறுவாள், அவனுக்கு எம்மானுவேல் என்று பெயர் சூட்டுவார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதாவது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை குறிக்கிறது. 2:4 யோசேப்பு கனவிலிருந்து விழித்தபோது ஆண்டவரின் தூதன் கூறியபடியே நடந்து கொண்டான். அவன் தன் மனைவியை ஏற்றுக்கொண்டான். 2:5 ஆனால் அவளை அறிந்ததில்லை என்று சொல்லப்படுகிறது. அதாவது யோசேப்பு மரியாளுடன் எந்தவிதமான உடலுறவையும் கொள்ளவில்லை. அவளுடன் எந்த நெருக்கமும் இல்லாமல் இருந்தான். இதுவே அவளை அறிந்ததில்லை என்பதின் அர்த்தம். அவள் தன் முதல் மகனைப் பெற்றபின்தான் அவர்கள் ஒன்றானார்கள். இங்கே முதல் மகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் மகன் என்றால் அதற்குப் பிறகு மற்ற பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. இல்லையெனில் அது ஒரே மகன் என்று சொல்லப்படும், முதல் மகன் என்று அல்ல. அதனால் இங்கே முதல் மகன் என்று சொல்லப்படுவதற்குக் காரணம் யோசேப்பும் மரியாளும் பின்னர் மற்ற பிள்ளைகளையும் பெற்றனர். தேவன் அதனை அனுமதித்தார். அவர்கள் தம் குடும்பத்தைக் கொண்டனர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தபோது அவர் எல்லாவற்றிலும் மனிதகுலத்துக்குச் சின்னமாகவும் ஒரு ஆன்மீக அர்த்தத்தின் பிரதிநிதியாகவும் இருந்தார். அவர் முதல் மகன் என அழைக்கப்படுவதும் ஒரு குறியீடாகும். அதாவது அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு உண்மையான விசுவாசியாக மனித வடிவில் வாழ்ந்தார். தேவனின் தெய்வீக ஆணைக்குக் கீழ்ப்பட்டார். இதை மனிதகுலத்துக்கு பாடமாகச் செய்தார். இயேசு கிறிஸ்து உடலால் சகோதரர்களைக் கொண்டிருந்தார். ஆனால் ஆன்மீக ரீதியிலும் அவருக்கு சகோதரர்கள் உள்ளனர். அதாவது எவங்கெலியத்தில் விசுவாசித்து தேவனுக்குச் சேரும் நாமெல்லாம். எனவே வேதாகமம் கூறுகிறது, அவர் அநேக சகோதரர்களில் முதல் மகன் என்று. இது விசுவாசிகளைச் சுட்டிக்காட்டுகிறது. ஏனெனில் தேவன் நம்மை தமது பிள்ளைகளாக ஆக்குகிறார். நாம் அவருடைய குடும்பத்திலேயே சேர்ந்திருக்கிறோம். அப்படியானால் தேவனின் முதல் மகனாகியவர், அதாவது தேவனின் தெய்வீக தத்துவம் இயேசு கிறிஸ்துவில் வெளிப்பட்டதே அவர்தான். அதனால் அவர் தேவனின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். அவர் பிதாவின் ஒரே பிறந்த குமாரன், ஏனெனில் அவர் தேவனே. ஆனால் யோசேப்பும் மரியாளும் மனிதர்கள் என்பதால் அவர்களிடமிருந்து பிறந்தபோது அவர் ஒரே குமாரன் அல்ல, முதல் மகன் தான். ஏனெனில் அவர்கள் பின்னர் மற்ற பிள்ளைகளையும் பெற்றனர். சகோதரர்களே, நான் இவ்வாறு பேசுவதற்காக மன்னிக்கவும். உங்களில் பலர் கல்வியறிவு பெற்றவர்கள், வேதத்தைக் கற்று இந்த விஷயங்களை நன்றாக புரிந்தவர்கள் என்று எனக்குத் தெரியும். ஆனால் நான் பேசும்போது எல்லோரும், குறிப்பாக இன்னும் போதனையை முழுமையாக புரிந்து கொள்ளாதவர்கள், புரிந்து கொள்ளும் விதமாகவே பேச வேண்டும். நான் இவ்வாறு பேசுவது குழந்தைகளிடம் பேசுவது போல் தோன்றலாம், ஆனால் எனது நோக்கம் தெளிவாக எல்லோரும் உணரக்கூடியதாக சொல்லுவதுதான். ஏனெனில் இன்னும் பலர் போதனையே தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். சிலர் பொய்யான போதனைகளைக் கேட்டு குழம்பியிருக்கலாம்.
அதனால்தான் இந்த போதனை அவர்களுக்காக. ஏற்கனவே அறிந்திருப்போருக்கு இது ஒரு நினைவூட்டல், மறுபரிசீலனை போன்றது. அல்லது இன்னும் சிறப்பாக, அவர்கள் ஆசிரியர்களாக மாறி மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடியவர்களாக ஆகட்டும். இப்போது இந்த 2 ஆம் வசனத்தை மீண்டும் பார்ப்போம். இது முக்கியமானது. யோசேப்பு மரியாளுடன் இல்லை, அவரை அறியவில்லை. அவள் தன் முதல் மகனைப் பெறும் வரையில். அவர்கள் பிறகு மற்ற பிள்ளைகளையும் பெற்றனர். யோசேப்பும் மரியாளும் பல பிள்ளைகளைக் கொண்டனர். அவனுக்கு அவர்கள் பெயர் சூட்டினர், இயேசு. இங்கே இருந்து நாம் ஆண்டவரில் மகிழ்வடைவோம். அவர் செய்த காரியங்கள், அவர் போதித்த போதனை, அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் அனுபவித்த சோதனைகள், இவற்றையெல்லாம் நாமும் அனுபவிக்கப் போகிறோம். சாத்தான் எவ்வாறு ஆண்டவரை துன்புறுத்தினான், துரத்தினான் என்பதைப் பற்றியும் காண்போம். ஆனால் நாம் அதைவிட மகிழ்ச்சியடைய வேண்டியது ஆண்டவர் பூமியில் மனிதராக நடந்து கொண்ட விதம். வேதாகமம் சொல்கிறது, அவர் ஒரு மனிதராக நடந்தார், ஏனெனில் அவர் நம்மை இறங்க வேண்டும் என்பதற்காக மனிதனாக ஆனார். அவர் வேதனை, துயரம், அழுகை, பசி, நிர்வாணம், குளிர், மனிதன் அனுபவிக்கும் அனைத்தையும் அனுபவித்தார். அதனால்தான் இப்போது ஆண்டவருக்கு நம்மீது இரக்கம் இருக்கிறது, ஏனெனில் அவர்தானே அதை உணர்ந்தார். இந்த போதனையை நீங்கள் கேட்டிருப்பதனால் உங்கள் இதயங்கள் மகிழ்ச்சி அடையும் என்று எனக்குத் தெரியும். இந்தச் சிறந்த ராஜாவைப் பற்றி, இந்த பூரணமான ராஜாவைப் பற்றி நாம் தொடர்ச்சியாக பேசப் போகிறோம் இந்த எவங்கெலியங்களில். அவர்தான் தேவன் ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கும், மோசேயுக்கும் அளித்த அந்த அற்புதமான வாக்குறுதியின் நிறைவேற்றாம். மோசேயிடம் தேவன் சொன்னார், கவலைப்படாதே, உன்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை நான் எழுப்புவேன். அவன் என்னுடன் பேசுவான், என்னுடன் இருக்கும். அந்த தீர்க்கதரிசி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உயர்ந்த ஆசாரியர், ராஜா, இரட்சகர், நம்மோடு இருக்கும் தேவன். மகிமையும் கௌரவமும் எங்கள் தேவனுக்கே உண்டாகட்டும். நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். நாம் எங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கப் போகிறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் தேவைகளுக்காக, உங்கள் இதயத்தின் ஆசைகளுக்காக, நோய்களுக்காக, குணமடைய முடியாத வியாதிகளுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, மகன்களுக்கும் மகள்களுக்கும், குழந்தைகளுக்கும், இளைஞர்களுக்கும், வயது எதுவாக இருந்தாலும் தேவனை நோக்கி ஜெபியுங்கள். டவுன் சிண்ட்ரோம் கொண்டவர்கள், வாகன நாற்காலியில் அமர்ந்திருப்பவர்கள், பேச முடியாதவர்கள், சிந்திக்க முடியாதவர்கள், ஆட்டிசம் கொண்டவர்கள், மூளை சம்பந்தமான பல வியாதிகளால் பேசவோ நகரவோ முடியாதவர்களுக்காக தேவனை வேண்டுங்கள். அந்த கருணையுள்ள தேவனை வேண்டுங்கள், ஏனெனில் எங்கள் தேவன் தமது படைப்புகளை ஒருபோதும் மறந்ததில்லை. அவர் தமது படைப்புகளை மறக்கவில்லை, அவர் இன்னும் நம்மை கவனிக்கிறார். ஆம், எங்கள் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நன்றி, நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த பிதாவே, வானகப் பிதாவே, உமது அன்புக்குரிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வாழ்க்கைக்காக நன்றி. இந்த அற்புதமான வழியை அறிய நம்மைத் தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரே, உலகில் கோடிக்கணக்கான மக்களில் நீர் நம்மை நோக்கி உமது பார்வையைச் செலுத்தினீர். நாங்கள் யார்? நாங்கள் என்ன? இது உமது அன்பே, இது உமது இரக்கமே. நன்றி, ஆண்டவரே. நாங்கள் உமக்கு சேவை செய்ய விரும்புகிறோம், உமக்கு வணக்கம் செலுத்த விரும்புகிறோம், உம்மை துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் விரும்புகிறோம், உமது நாமத்தை உயர்த்தி கௌரவிக்க விரும்புகிறோம், உமது சித்தத்தை கடைப்பிடிக்க விரும்புகிறோம். உமது உதவியால் அதனை நாம் நிறைவேற்றுவோம். எங்களை உதவி செய், ஆண்டவரே. எல்லோரும் இந்த போதனையையும் இந்த வழியையும் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக ஆகட்டும். அவர்கள் தங்கள் இதயத்தை உமக்காக திறக்கட்டும், பொய்களை விட்டு விலகட்டும், புகழையும் பதவியையும் நாடாதவர்களாக இருக்கட்டும், அந்த அகந்தையும் பெருமையும் துறந்தவர்களாக பணிவுடன் உம்மைத் தேடட்டும், பரிசுத்த ஆவியைக் காண முயலட்டும்,
தேவனுடைய வல்லமையினால் வரும் அந்த ஆவிக்குரிய வரங்களைக் காணட்டும். ஆண்டவரே, எங்களை உதவி செய். இந்த பூரணமான வழியில் நடப்பதற்கு எங்களை வலுப்படுத்தி, பூரணப்படுத்தி, உமக்குச் சேவை செய்யும் ஆற்றலை அளி. நன்றி, ஆண்டவரே. உமது வல்லமையான கையை நோயாளிகள் மேல் நீட்டு. குணமடைய முடியாத நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மேல் உமது கையை வையுங்கள். மனநோயால் அவதிப்படுவோர் மேலும் இரக்கம் காட்டு. ஆண்டவரே, அவர்கள் சிந்திக்க முடியாதவர்களாக இருந்தாலும் உமது இரக்கம் அவர்கள் மேல் இருக்கும்படி செய். ஆண்டவரே, உமது மக்களுடைய வேண்டுதல்களையும் தேவைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். நன்றி, ஆண்டவரே, ஏனெனில் உம்மை உண்மையுடன் அழைக்கும், உம்மை நேசிக்கும் அவர்களுடைய ஜெபத்தை நீர் கேட்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன். நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீர். இன்னும் உம்மை அறியாதவர்களையும் ஆசீர்வதித்து, அவர்கள் உம்மை நம்பும்படியாக்குவீர். நன்றி, ஆண்டவரே. ஸ்தோத்திரங்களெல்லாம் உமக்கே, கௌரவமெல்லாம் உமக்கே, மகிமை சக்தியுள்ள தேவனுக்கே. ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஆண்டவர். என் பிதாவே, உம்மைத் துதித்து நன்றி செலுத்துகிறோம். உமது அன்புக்குரிய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் மகிமையான நாமத்தில். ஆமென். ராஜாவுக்கு நன்றி. Glorioso es andar con él, qué glorioso es hablar con él. Él mis pasos guiará y al fin me llevará. Qué glorioso es andar con él, qué glorioso es andar con él. Qué glorioso es andar con él. Él mis pasos guiará y al fin me llevará. Qué glorioso es andar con él. ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். எங்கள் தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் அன்பான சகோதரர்கள் அனைவருக்கும் வலுவான அன்பான அழைப்புகள். மேலும் குழந்தைகளுக்காக வழக்கமான முத்தமையும் அனுப்புகிறேன். ஏனெனில் நான் அனுப்பவில்லை என்றால் அவர்கள் எனக்கு தெரிவிப்பார்கள். உங்களை முழு இதயத்துடன் நேசிக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கும் நன்றி சகோதரர்களே. விரைவில் மீண்டும் சந்திப்போம். தேவன் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.